ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷாஸ் கிச்சன். இப்போ நாம் பாலக்கீரை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நாம் பாலக்கீரை ஒரு கட்டு கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி அரை கட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். துவரம் பருப்பு அரை கப், ஒரு பூண்டு உரித்து எடுத்துக்கலாம். 7-8 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். 2 தக்காளி, ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம் நறுக்கி எடுத்துக்கலாம். 2 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை. முதல்ல கீரை, கொத்தமல்லி, பருப்பு, பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் சேர்த்து குக்கரில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி 1 விசில் விட்டு எடுத்துக்கலாம். புளியை ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1 விசில் விட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ தண்ணியை எடுத்துட்டு கீரையை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி கடைஞ்சி எடுத்துக்கலாம். கீரையை நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ நாம் தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு அரை ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கணும் கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கலாம். அடுத்து கடைஞ்சி வச்ச கீரையை சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது கீரை ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நாம் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான பாலக்கீரை குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உஷாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.